ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு உபன்யாசகர் இருந்தார். அவர் மகா பெரியவரோட அத்யந்த பக்தர். ஒரு சமயம் அவர் சுந்தரகாண்டம் 100வது உபன்யாசம் பண்ண இருந்தார். அதற்கான பத்திரிகை அச்சிடப்பட்டவுடன் அதை எடுத்துக்கொண்டு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவர் பத்திரிகையை பெரியவாளிடம் சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணினார். என்ன செய்ய போறே என்றார் ஐயன். பத்திரிகையிலே போட்டிருக்கே சுந்தரகாண்டம் 100வது உபன்யாசம் என்று. அப்புறம் ஏன் பெரியவா கேட்கிறா என்று நினைத்த உபன்யாசகருக்கு அதற்கான காரணத்தை அவருக்கு சொல்லாமலே புரிய வைத்தார். அது வேறு ஒன்றுமில்லை, அந்த பத்திரிகையில் 100வது உபன்யாசம் இன்னார் செய்கிறார் என்பது பெரியதாகவும் சுந்தரகாண்டம் என்று சிறிய எழுத்துகளிலும் அச்சிடப்பட்டிருக்கிறது. 100 தடவை சுந்தரகாண்டம் சொன்ன உன்கிட்டே தான் கேட்கணும். அசோகவனத்தில் எந்த மரத்தின் மேலே உட்கார்ந்து ஆஞ்சநேயர் சீதையை தேடினார்? தெரியலையே பெரியவா. சிம்சுபா மரம். அசோகவனத்தில் என்ன மாதிரி விருட்சமெல்லாம் இருந்ததுன்னு வால்மீகி விஸ்தாரமா சொல்லியிருக்கார். சரி, அவர் ஏன் சிம்சுபா மரத்தின் மேலே இருந்து பார்த்தார்? வேற நிறைய மரம் எல்லாம் இருந்ததே, அதை எல்லாம் விட்டுவிட்டு அந்த மரத்தை ஏன் அனுமன் தேர்ந்தெடுத்தார்னு தெரியுமா? சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் பெரியவா என்றார் அடியார். அந்த சிம்சுபாவோட இலை, கிளை, பட்டை எல்லாம் ஸ்வர்ணமயமாய் இருந்ததாம். வால்மீகி சொல்றார், ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர்? காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம். தன்னோட உடம்பே தங்கம் மாதிரி தகதகன்னு சொலிக்கிறவர். அப்படிப்பட்டவர் ஒரு பச்சை இலை வேற நிறத்திலே இருக்கிற மரத்திலே உட்கார்ந்துட்டா எல்லார் கண்ணிலையும் பட்டுடுவார். அதனால தங்க நிறத்தில் இருக்கின்ற இந்த சிம்சுபா மரத்திலே உட்கார்ந்து கொண்டு சீதையை தேடினார். பச்சோந்தி என்கின்ற ஜந்து எந்த மரத்திலே இருக்கோ அந்த நிறத்திலே மாறிக்கும். மிலிட்ரியிலே செடி, கொடி, மலை இதிலே எல்லாம் எதிரிகளை ஏமாற்ற வெவ்வேறு கலர்லே ட்ரெஸ், தொப்பி, கவசம், மூஞ்சியிலே வர்ணம்னு எல்லாம் போட்டுக்கிறாளே, அது மாதிரி செஞ்சிருக்கார். அது சுந்தர காண்டத்திலே இருக்கு. அது உனக்கு தெரியணும். அதை நீ நிறைய பேருக்கு சொல்லணும். நம்ம புராண இதிகாசம் எல்லாம் வெறும் புழுகு முட்டை இல்லை. அதை புரிஞ்சிக்கிற அறிவு நமக்கு இல்லையே தவிர அதை பண்ணின பெரியவா எல்லாம் ரொம்ப அறிவாளி. அப்படி என்று சொல்லிட்டு இன்னும் 1000 பிரசங்கம் பண்ணி பரமக்ஷேபமாய் இருப்பே என்று ஆசீர்வாதம் பண்ணினார். வாழ்க்கையிலே மேலே மேலே உயரணும்னா முதல் விஷயம் அகம்பாவம் இருக்கக்கூடாது. அகம்பாவத்தோட எதை செய்தாலும் அது விருத்தியாகாது. நான் என்னோடது என்ற எண்ணம் இருக்கவே கூடாது. நான் கடவுளோட ஒரு கருவி, என்னை கருவியாக்கி கடவுள் இயக்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தை ஆழமா மனசிலே பதிய வச்சுண்டு மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் என்பதில் எல்லளவு சந்தேகமும் இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய